நாங்க இப்ப பார்த்துட்டு வந்து கலன் கலனின்றி தாவரங்கள் முதல்ல பார்த்தது வந்து கலனின்றிய தாவரங்கள். அது பிறகு கலன் தாவரம். இதுல ரெண்டு பேரும் சொன்னாங்க, வித்துள்ள கலந்தாவரம், வித்தற்ற கலந்தாவரம். அதுல நான் வித்தற்ற கலந்தாவரம் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். வித்தற்ற கலந்தாவரம் இது முடிய நாங்க பார்ப்போம். இதுல இப்ப ஹெடிங் ஒன்று போடுங்க, வித்தற்ற கலந்தாவரங்களின் முக்கிய இயல்புகள். வித்தற்ற கலந்தாவரங்களின் முக்கிய இயல்புகள். வித்தற்ற கலந்தாவரங்களின் முக்கிய இயல்புகள். இதுல மூணு இயல்புலாம் பார்க்கணும். மூன்று இயல்புகள் பார்க்கணும், முக்கியமான இயல்புகள். அதுல முதலாவது ஓனரை கொள்ளணும். காலினூடானதும் காலிலையும் இருக்குது, காலின் ஊடானதும் உரியத்தினூடானதுமான கொண்டு செல்லல். காலினூடானதும் உரியத்தினூடானதுமான கொண்டு செல்லல். காலினூடானதும் உரியத்தினூடானதுமான கொண்டு செல்லல். காலில் வந்து 4 கூறு இருக்கு. சரி, கால் கலன், கால் கலன். இரண்டாவது குழற்பூல், கால் புடைக்கல விளையம், இந்த 4 கூறுல இது மட்டும் இருக்கா? யாருல இருக்காது? வித்தற்ற கலந்தாவரங்கள். வித்தற்ற கலந்தாவரங்களோட காலத்துல அதுல இந்த 3 தான் இருக்கு. இது இருக்கா? இது யாருல இருக்கு கேட்டாங்க. கூர்ப்புல இருக்கிற கூர்ப்பு பாதையில கடைசிலிருக்கிற நாளும் வந்து அங்கே சொன்னாங்க. கூர்ப்பு பாதையில கடைசிலிருக்கிறாலும் அங்கே இருக்கும். அங்கே தோன்றதுதான் இந்த கால்கலம் இருக்கு. அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்தா நான் கால் சொல்லுவோம். இதுக்கும் இந்த 3 சேர்த்தும் கால் தான், இந்த 4 சேர்த்தும் கால் தான். இருந்தாலும் இந்த பூரணமான எல்லா கால்கூறுகளையும் கவனிக்கிறது வந்து அங்கே சொன்ன கால். இப்ப அதுக்கு முதல் அங்கே சொன்னது வித்துள்ள கலந்தாரம். இப்ப நான் வந்து வித்தற்ற கலந்தாரம். சரி, இதுல உதாரணம் வைக்கிறார். லைப்போ பைட்டாவும் சேரோ பைட்டாவும் இந்த கால் இருந்தாலும் அதுல கால் கலன் இருக்காது. ஞாபகம். அப்பது கால்ந்த தொழில் நீரையும் பனியுப்புகளையும் கடத்து. இது ஒரு பிரதானமான தொழிலா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான தொழில் இருக்குது, தாவரத்துக்கு ஆதாரமானது. தாவரத்துக்கு ஆதாரம் வழங்குது, தாவரத்துக்கு உறுதிய வழங்குது. இது எவ்வளவு உறுதின்னு கேட்டா வைரம் மாதிரி இருக்குது. வைரங்கள் வைரம் வேற எவ்வளவு உறுதியமா வருது. அந்த கண்ணாடி எல்லாம் வெட்டுறது வந்து வைரத்தா. அப்போ ஒரு பொருளை வெட்டணும்னு சொன்னா அதோட வன்மையானதை வெட்டலாம். கத்தி, நான் பழத்தை வந்து கத்தியில வெட்டணும்னா பழத்தை விட கத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பழத்தை விட கத்தி வந்து பேப்பர் மாதிரி விடுபடும். அப்ப கண்ணாடியோட ஸ்ட்ராங் கூட டயமண்ட், அதாவது வைரம், அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கால். கால்கலன்ல வந்து லிக்னின் பார்த்தா மடி நாங்க லிக்னின் பார்த்தா மடி. இது வந்து துணை கலச்சுவர் கூறு. லிக்னின் படிய இதுல உறுதித்தன்மை கூடும். எவ்வளவு கூடும் கேட்டா
வைரம் மாதிரி இது உறுதியா இருக்கு. நாங்க இது வைரம் என்று சொல்லும் இந்த பாட்டுல பயன்படுத்துவோம். இப்ப நான் அந்த வைரம் தெரிந்த மரங்களை வெட்டத்துல நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். மூடாலி வெட்டினா அதனால பரவாயில்ல என்ன அதை ஸ்பார்க் கொண்டு வரும். அவ்வளவு உறுதியா இருக்கும் இந்த லிங்க்டின் படிச்ச பால்கர். அப்ப காலண்டு வெறுமனே நீர் கனிவு மட்டும் நடத்துறதில்ல, தாவரத்துக்கு ஆதாரம் பண்ணணும். இப்போ கொடி கொடி தானே, கொடி வந்து தலைகள் பறந்து போகுது, செடிகள் வந்து நிமிர்ந்து நிற்குது, மரங்கள் இன்னும் பிரம்மாண்டமா நிமிர்ந்து நிற்குது. இந்த இந்த வேறுபாட்டை காரணம் செடி கொடிக்கு வந்து காலம் இல்லைன்னு சொல்லுங்க, கால் இல்லைன்னு சொல்லுவாங்க. கால் இல்லாம எப்படியாவது நீர் கணிப்பு கடத்தலாம். கொடிகளுக்கு கால் இருக்குது, செடிகளுக்கும் கால் இருக்குது, பெரிய பிரமாண்டமான மரங்களுக்கும் கால் இருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டா, செடிகள்ல வந்து துணை வளர்ச்சி நடக்கிறது. செடி கொடியில துணை வளர்ச்சின்னு சொன்னா மரம் வந்து இப்படி பண்ணி வளருது, இப்படி வளருது. ஒரு விட்டத்தை அதிகரிக்கிறாரு. விட்டத்தை அதிகரிக்க சொல்றது வந்து துணை வளர்ச்சி. ஸ்ட்ரைட்டா அதிகரிச்சுட்டு போனா முதல் வளர்ச்சி. அதாவது ரெண்டு வளர்ச்சி இருக்குது. முதல்ல தாவரம் ஸ்ட்ரைட்டா வந்து போகும். பிறகு ஸ்ட்ரைட்டா வளர்ந்துட்டு சமகாலத்துல ஏற்கனவே வளர்ந்த பகுதி விட்டத்துல போய் கொண்டு போகும். அது சொல்ல துணை வளர்ச்சி. முதல் வளர்ச்சி, பிறகு துணை வளர்ச்சி. செடியிலையும் கொடியிலையும் வந்து முதல் வளர்ச்சி மட்டும் தான் இருக்கு, துணை வளர்ச்சி இல்லை. அதனால ஸ்ட்ராங் இல்லை. துணை வளர்ச்சி நடக்கக்குள்ளதான் இந்த லிக்வின் படிவாதி கிடைக்கும். துணை வளர்ச்சி நடக்கிற தாவரங்கள் தான் உறுதி தந்து கூடும். அந்த தாவரம் மேல வளர்ந்தா அது ஒளித்தோப்பு செய்யற அளவு எனக்கு கூடுதலா இருக்கு. ஒரு மரம் வந்து மேல இருந்தா அது கீழே மரங்களுக்கு நிழல்தான் கிடைக்கும். அந்த நிழலை பயன்படுத்த ஒரு தொகுதி செய்யாது இல்லை, செய்யற அளவு குறைவா இருக்கு. சூரிய ஒளியில நான் விஜயம் படிக்கிறேன். வந்து கற்பலனாக முடிகிற நிறங்கள். இதுல இந்த 6 வந்து சிவப்பொழி தானே. 6 வந்து சிவப்பு. சிவப்புல 2 ஒளி இருக்குது. சிவப்பு ஒளி ஒன்று, தூர சிவப்பு ஒளி ஒன்று. ரெட் இன்னொன்று இருக்குது, பாரெட்னு ஒன்று. பாரெட் யூனிட் போடுறது தூர சிவப்பு ஒளி, இது சிவப்பு ஒளி. அவர் அங்கிட்ட ஒளி சிவப்பு தேவை சிவப்பு ஒளி தான். தூர சிவப்பு ஒளி இது. இப்போ இப்படி இருந்தா இந்த மரம் சின்ன மரம் இருக்குது, இன்னொரு மரம் இருக்குதுன்னு சொல்லுவோம். கீழே அந்த 2 மரத்துக்கு கீழே இருக்கிற சின்ன 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 மரங்களுக்கு ஒளி கிடைக்குமா கிடைக்காது? ஒளி கிடைக்கும். இதுகளோட இருட்டாவது லைட்டா போட்டு இருள தானே ஒளி கிடைக்கும். ஆனா எந்த ஒளி கிடைக்கும் கேட்டா, கால வார ஒளியில சிவப்பு ஒளிகளை இவர் ஒளிஞ்சுக்கிட்டு இதுல உள்ள வருவாரு பாறை தூர சிவப்பு ஒளி. தூர சிவப்பு ஒளியால தாவரங்கள் பெரிய மாற்றம் நடக்காது. நடக்கிற மாற்றம் அளவுக்கு குறைவாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிய மரங்கள் இருந்தா கண்டிப்பா அது 2 நடுவில் பெரிய மரம். ஒரு பெரிய மாமரம், பெரிய பிரமாண மாமரம் இருந்தா மாமரத்துக்கு இன்னொரு மாமரம் இருக்காது. அது மாங்கோடைய எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதான் காரணம். அல்லது குரங்கு மாதிரி சாப்பிட்டு போட்டு கொண்டு போயிருக்கு. எந்த குரங்கு கொண்டு போனேன் அது சாப்பிட்டு போட்டு தான். ஆனா முளைக்காது. ஏன் முளைக்கான்னு கேட்டா, அந்த தாவரத்துக்கு கீழே வார ஒளி வந்து தூர சிவப்பு ஒளி. தூர சிவப்பு ஒளி வந்து வித்து முனையத்துல தூண்டா சிவப்பு ஒளியும். சரி, நான் என்ன சொல்றேன், யூனிட் போல பேசி சொல்ல வேண்டியது. நான் இப்ப என்ன சொன்னது, உங்களுக்கு தாவரத்துக்கு ஆதாரத்துக்கு விக்னன் படியுது. விக்னன் படிய 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 தாவரம் இப்படி வளைஞ்சு விடாம கொடி மாதிரி சரியாம இப்படி ஸ்ட்ரைட்டா வளர்ந்து மேல போய் நிற்கும். இப்போ தாவரங்களுக்கு கூடுதலான ஒளி கிடைக்கும், ஒளி தொகுப்பு செய்யணும். அதே மாதிரி அந்த மகரந்த மணி, இந்த தாவரத்துல மகரந்த மணி போறதுக்கும் இதுல இருந்து ஒரு மகரந்த மணி உள்ள போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது உள்ள போறது என்ன சவால் இருக்குது? தரப்படணும். இன்னொரு ரொம்ப வயதா பர்டிகுலர் சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு சிக்கலாம். விவரமான மணி வந்து வெளியான நிறைய வித்திகள பரமெல்லாம் இலகுவாக. அதே மாதிரி கூடுதலான ஒளித்துவம் செய்யலாம். எப்ப ஆதாரம் கூடும் வாங்க முடியும்.
இதுல லிக்னின் இதுல லிக்னின் இது போற என்ன போற லிக்னின் இதுல லிக்னின் இதுல லிக்னின் இதுல லிக்னின் அதுல பிரேக்கரோட உயிருள்ளது பால் நாரும் பால் பிளட்போனையும் வந்து எதுவும் பண்ணி உறுதியாக இருக்கும். ஆகவே தாவரத்துக்கு ஆதாரத்தையும் உறுதித்தன்மை வழங்கும். பிளட்போலி வந்து நீரை கொண்டு செல்லணும். பிளட்போலி கொண்டு செல்லும். பிளட்போலி கொண்டு செல்லும். பால் நார் கொண்டு போகல. பால் நார் வந்து வெறும் நார்த்தன்மை தான் இருக்குது. அது ஸ்ட்ராங் தான் இருக்கு. அது மாதிரி பால் கிடைக்காம பெரும்பாலும் சேமிப்புலாம் ஈடுபடும். அப்ப இதுல உண்மையில இவங்க ரெண்டு பேரும் தான் நீரை கொண்டு செல்றது தாவரங்கள்ல. நான் படிக்க புத்தட்ட கலந்தாவரங்கள்ல கால் கலன் இல்லை என்றபடினால குழற்போடு தான் இந்த வேலையை செய்ய போகுது. குழற்போடு அதை சேர்த்து கால்நடை ஆதாரத்தை வரும். சரியா? அப்படி வளர்கிறதா கிடைச்ச நன்மை தான் தாவரங்கள் ஒளித்தோப்புற அளவு அதிகம். வித்திகாட்ட பரம்பல் இல்லை. அதே மாதிரி தாவரங்கள் லிக்விட் படிப்பதனால ஆதாரம் தாவரம் உயரமா வளர்றதுக்கும் உதாரணம். சரி, தகவலி கொள்ளாங்க. காலினூடானதும் உயர்த்தினூடானதுமான கொண்டு செல்லல் ஹெரிங் கீழே அது நம்பர் 1 படுவோம். முதலா ஹெரிங் ஒரு 3 ஹெரிங் இருக்குது. அதுல முதலாதான் இப்ப சொன்னது. ஓகே, கிடைக்கணும். கால் கமா உரியம் ஆகிய இரண்டு வகையான கல நிலையங்களை கால் கமா உரியம் ஆகிய இரண்டு வகையான கால்கமா உரியம் ஆகிய இரண்டு வகையான கல நிலையங்களை கலன் தாவரங்கள் கொண்டுள்ளன. அடுத்த பாயிண்ட்ஸ்ல காலானது பின்வரும் கூறுகளை கொண்டது. காலானது பின்வரும் கூறுகளை கொண்டது. அதுல ஒன்று குழற்போலிகள். முதலாவது குழற்போலிகள். இரண்டாவது நார்கள். மூன்றாவது புடைக்கல விளைய கலங்கள். குழற்போலிகள், நார்கள், புடைக்கல விளைய கலங்கள். இந்த சமரி இல்ல ஒண்ணு பேரு இன்னொரு பாயிண்ட் சொல்லுதுங்க. காலானது நீரையும் கணியுப்புகளையும் கடத்தும். காலானது நீரையும் கணியுப்புகளையும் கடத்தும். அதான் பிரதானமான தொழில்.
Very good. Summary very good. இப்ப நீங்க கிரடி கொள்ளுங்க இந்த இது வலிக்கிறோம் குளக்கோடிலையும் நாச்சவளையும் லிக்வின் படி இருக்குது அதனால கிடைத்த நன்மைகள் விதலிக்கிறோம் அடுத்த பாயிண்ட்ஸ் குளற்போலிகளினதும் குளற்போலிகளினதும் நார்களினதும் குளற்போலிகளினதும் நார்களினதும் களச்சுவர்கள் குளற்போலிகளினதும் நார்களினதும் களச்சுவர்கள் இலிக்னின் பல்பாத்தால் வன்மையாக்கப்பட்டவை. லிக்னின் பல்பாத்தால் வன்மையாக்கப்பட்டவை. லிக்னின் ஒரு பல்பாத். பல்பாத்னு சொன்னா பல்பதி என்ன? அதுக்காக வந்து லிக்னின் ஒரு கார்போஹைட்ரேட்டா கேட்டா அது பல்பாத்த இருக்கக்கூடிய தேர்வு கார்போஹைட்ரேட் பல்பாத்து புரோட்டீனாவும் இருக்கலாம், பல்பாத்து நியூக்ளிக் இருக்கலாம். இந்த மூணு இல்லாம நான் வந்தேன். ரப்பர் வந்து பல்பாது, பிவிசி குழாய் அது பல்பாது, பொலிவைன குளோரைடு, பொலியத்தின் பல்பாது, பல்பாதி ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதுல ஒரு வகையான சேதனை சேர்வு தான் இவர் சேதனை சேர்வு. அதுக்காக வந்து இது நாங்க படிக்கிற அந்த 4 பொருட்களையும் வர இந்த ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இல்லை, லிபிடும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு வகையான சேதனை சேர்வு. ஆனா ஒரு பல்பா
ஞாபகம் இது கார்போஹைட்ரேட் அல்ல. ஸ்மால் மேல எப்படி அது ஒன்றும் தெரியல. அது நம்ம சொல்லுவோம் இல்லை என்ன சொல்லுங்க பார்த்து இதெல்லாம் சிக்கலான ஒரு பார்த்து அந்த கைட்டின் பெக்டின் அது மாதிரி சிக்கலான போய் பார்த்துக்கணும். சில நேரங்களில் 2 மேற்பட்ட பொருட்கள் கலந்துருக்கலாம். நீங்க ஞாபகம் கொடுங்க அது பல் பார்த்து ஆனா கார்போஹைட்ரேட் இல்லை. சரி, அப்போ கிளட்போலிகளினதும் நார்களினதும் கலச்சுவர்கள் லிக்னின் பல் பார்த்தால் வன்மையாக்கப்பட்டவை. தொடர்ந்து எழுதுங்க. இவ்விளையங்கள் இது கிளட்போலியும் கால்நாரும். இவ்விளையங்கள் தாவரங்களை உயரமாக வளர அனுமதிக்கும். தாவரம் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உயரமா வளரும். உயரமா வளர்ந்தபடினால கிடைச்ச நன்மை என்ன சொல்லுங்க? 2 விஷயம். இந்த நம்ம ஒளித்தொகுப்புக்காக கொடுக்குற ஒளியை பெற்றுக்கொள்ளலாம். 2வது வித்தி பரமலை இலகுவாக தங்கு தரை இல்லாம அது பரமலை செய்யும். அப்படி நீங்க கேளுங்க. இவ்வியல்பு எடுத்து கொமா போட்டு அடுத்த லைன்ல முதலாவது இவ்வியல்பு கொமா அடுத்த லைன்ல முதலாவது அதிகளவில் ஒளியை ஒளித்தொகுப்பிற்காக பெற்றுக்கொள்வதற்கும் சரி. இப்ப 2வது பெற்றுக்கொள்வதற்கு முடியுங்க. 2வது வித்திகளின் பரம்பலை இலகுவாக்குவதற்கும் இப்ப 2வது முடிச்சுட்டு அடுத்த லைன்ல எழுதுங்க. தாவரங்களுக்கு வசதி அளிக்கும். அப்ப லிக்னினால தாவரம் உயரமா வளருது. உயரமா வளர்ந்து பார்த்தீங்கன்னா 2 நன்மைகள் இருக்குது. உயரமா வளர்றது இந்த 2 விஷயம் நன்மை இருக்குது, உதவுது என்று நீங்க எழுதுறீங்க. இப்ப கால் இந்த விஷயம் முடிஞ்சு. அப்புறம் உரியல் கால் மாதிரி இன்னொரு காலம் தான் காலநிலையம் உரியம். உரியத்துல எத்தனை ஊர் இருக்குது? 4. முதல்ல நெய்யரி கலன் மூலகம், நெய்யரி துணை, நெய்யரி கூடு. தோழமை களம் ஓடவலோட முடிஞ்சு. இன்னும் அது புது பேர் வச்சாச்சு, துணைக்களம். யாருக்கு துணைன்னு கேட்டா நெய்யரி குரு துணை. முதல் நெய்யரிகளோட தோழமை இருந்தாரு, இப்ப நெய்யரி குரு துணையா இருக்கிறாரு. இளவண்டை இனிமே நீங்க பாவி பண்ணணும் துணைக்களம். அந்த சொல் எக்ஸ்பயர் ஆயிடும். துணைக்களம் புரிய
புடைக்கல விளையம், புடைக்கல விளையம், உரிய நாள். சரி, இப்ப நாங்க எல்லாரும் ஞாபகம் தானே என்ன படிச்சிருக்கோம்? பித்தற்ற கலந்தார், பித்தற்ற கலந்தாரத்துல நெய்யரி துணைக்களம் இருக்குமான்னு கேட்டா அது ஒண்ணு இல்லை. என்ன மாதிரி உடைக்கிற விளையாடணும், நார்கள் வேணும். இந்த ரெண்டுக்கும் பதிலா நெய்யரி களம் ஒண்ணு இருக்கு. நெய்யரி களம் பேரை பார்த்து ஏமாந்திரப்படாது. இது நெய்யரி கூறு, இது நெய்யரி களம், ரெண்டும் வேற வேற. இந்த துணைக்களம் இல்லை. இது ரெண்டுக்கும் பதிலா நெய்யரி களம் ஒண்ணு. இது ஒரு குழாய் தான். நெய்யரி குழாய் மாதிரி ஒரு குழாய். கட்டமைப்பு இதுல ஒன்று வித்தியாசம். இதை விட இது கட்டமைப்பு அட்வான்ஸ். இது வந்து இதை விட கூட்டுல முன்னேற்றம் நெய்யரி கூறு. சரி, அப்படி ஞாபகம் சொல்லுங்க. வித்தட்ட கலந்தாவரங்கள் உரியதுல நெய்யரி கூறும் இல்லை, துணைக்களமும் இல்லை. அது போல நெய்யரி களம் உடைக்க விளையாடும் நாலு நிமிக்கு. அப்ப நெய்யரி கூறு எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்கு? ஊருக்குள்ள அதி முன்னேற்றமானது யார்? அங்கேயஸ். அங்கேயஸ் பண்ண இருக்கு. அப்ப நீங்க வேணும்டா இதுல அங்கேயஸ்பங்கள்ல இது இருக்குது, அங்கேயஸ்பம் இது இருக்குன்னு இருக்குது. நீங்க சுருக்கமா எழுதிக்கணும், சமரி எழுதிக்கணும், எழுதிட்டு நோட்ஸ் வரும். உதயம் வந்து நான் சின்ன வகுப்புல வந்து உதயம் என்ன செய்யணும்னு கேட்டா உணவை கடத்துதல்னு சொல்றேன். என் உணவுக்கு மூணா வீட்டுக்கு மூணான்னு சொல்றேன். என்ன உணவுன்னு கேட்டா என்ன இருக்கும்? என்ன உணவு கேட்டா சோறு, சோறா பானா பண்ணிச்சா, அது ஒரு மீனிங் வந்து தானே வேணும். என்ன உணவுன்னு கேட்டா வந்து வெள்ளம், வெள்ளம் என்ன கேட்டா சுப்ரோ. சரி, அது மாதிரி அமலாசம். அது மாதிரி இன்னும் இருக்குது. இந்த வேலை கொடுக்கும் யூனிட் 4ல இது என்னதை கொண்டு செல்லுது என்று தனி டாபிக் இருக்குது. புதிய கொண்டு செல்லல், அது அங்க ஆங்கிலத்தில பேசுவோம்.
அப்ப கிளறி கொள்ளுங்க. உரிய இளையமானது இந்த சமரிகள் உரிய இளையமானது உரிய இளையமானது குழாய்களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட உரிய இளையமானது குழாய்களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட குழாய்களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட களங்களை கொண்டது. குழாய்களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட களங்களை கொண்டது. என்ன களம் தான் எழுதிக்கிறோம் இங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல இவை தாவரத்தின் வேறுபட்ட பகுதிகளிடையே வெள்ளங்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் சேதன விளைபொருட்களை விநியோகிக்கும். வெள்ளங்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் சேதன விளைபொருட்களை விநியோகிக்கும். சரி, இப்ப நான் வரும் 2வது டாபிக் வரும். 1வது டாபிக் தான் பால் விளையத்தினோடான கொண்டு செல்ல. இப்ப 2வது டாபிக் வாங்க, வேர்களின் கூர்வு. இந்த வித்தற்ற தாவரங்கள்ல இருக்கிற வேர்கள் எப்படின்னு பார்ப்போம். வேர்களின் கூர்ப்பு வேர்களின் கூர்ப்பு யாருதான் ஞாபகம் இருக்குதா? வேர்போலிக்கு பிறகு என்ன, வேர்போலிக்கு முதல் என்ன? கூர்பொருளாங்க. வேர்போலிக்கு முதல் அது எப்படி இருந்தது? பற்றொரு பயிர் அல்காக்கள்ல பல்பல் அல்காக்கள்ல வந்து பற்றொரு பயிர் பற்றக்கூடிய உறுப்பு. இது வேர்போலி பிறகு வேர்கள். ஆமா, இது வந்து பலனின்றி தாவரம். இது வந்து பலன் தாவரம். இது அல்கே பலனின்றி தாவரம். இது பலன்தாவரம். இதுல என்ன மாற்றங்கள் வந்துன்னா பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, வேர் மேல என்னது பொறுப்பு? மேல கால் தானே பயன்படும். வேருக்குள்ளேயும் கால் தானே. அப்ப நீர், பனிப்பொருள் அகத்துருங்க. வேற சொல்லி தாவரம் உயரமா வளர்றதுக்கு உதவும் சொன்னா தெரியாது. தாவரம் உயரமா வளர்றதுக்கு வேர் உதவும் அப்படின்னு சொன்னா தெரியாது. அப்படின்னு சொல்லி தாவரம் வேர் இப்படி இருந்துட்டு போட்டோம். தாவரம் மேல வேற கீழே வேற. வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவ்வளவுதான் உயரமா வளரும். மேல பாறை மூடி இருக்கு, கூடுனா ஒரு ஸ்ட்ராங் இல்லாட்டி புரிய வந்துருவாரு. வேர் வந்து எவ்வளவு ஆழமா ஊடுங்குது அவ்வளவு அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவு அது தாவரம் மேல வளர்ற மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, பிரம்மாண்டமான மரங்களுக்கு வேர் தோண்டி இருக்குன்னா நாள் கணக்குல மரத்துல போய் பண்ணுது, வெட்டிலாம் வீக்கா அவ்வளவு போயிருக்கு. சரி, அப்ப வேர் வந்து நீர் கணிப்பாக பிரதானமான தொழில இருந்தாலும் அதுக்கு மேலதிகமா தாவரங்கள் அங்குரத்தோடு உயரமா வளர்றதுக்கு அது பங்களிப்பு செய்யும். அதே மாதிரி இதுல வேர்ல இருக்கிற நாள் வந்து அதுக்கு ஆதாரத்தையும் வழங்கும். இப்ப நீங்க எழுதிக்கொள்ளுங்க, வேர்கள் மண்ணிலிருந்து
வேர்கள் மண்ணிலிருந்து நீரையும் அகத்துறிஞ்சும் அகத்துறிஞ்சும் வேர் வந்து அங்கமா தொகுதியா? வேர் தொகுதி. வேர் தனியா ஒரு வேர் பீஸ் எடுத்தா நிறைய வேர் தானே தொகுதி. சரி, அப்போ அகத்துறிஞ்சும் அங்கம் ஆகும். நீரையும் கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சும் அங்கம் ஆகும். சரி, இதை எழுதிக்கணும் சுருக்கமா சமரி. இது எழுதுங்க, சொல்லுங்க சரி எழுதுறது.
அப்போ இதுக்கு எழுதுங்க, சமரிக்கு எழுதி கொள்ளுங்க. வேர்கள் வேர்கள் தாவரங்களை வேர்கள் தாவரங்களை மண்ணில் மண்ணில் நிலைநாட்டுவதுடன் வேர்கள் தாவரங்களை மண்ணில் நிலைநாட்டுவதுடன் மண்ணில் நிலைநாட்டுவதுடன் அங்குர தொகுதி அங்குர தொகுதி தாவரங்களை மண்ணில் நிலைநாட்டுவதுடன் அங்குர தொகுதி உயர்ந்து வளர்வதற்கும் அனுமதிக்கும். அங்குர தொகுதி உயர்ந்து வளர்வதற்கும் அனுமதிக்கும். நெக்ஸ்ட், பிரயோஃபைட்டுகளில் பிரயோஃபைட்டுகளில் காணப்பட்ட பிரயோஃபைட்டுகளில் காணப்பட்ட வேர்போலிகள் பிரயோஃபைட்டுகளில் காணப்பட்ட போலிகள் வேரினால் வேரினால் இங்கு பிரதியீடு வேரினால் இங்கு பிரதியீடு செய்யப்பட்டுள்ளன. வேரினால் இங்கு பிரதியீடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த பாயிண்ட் சார், உயிர்ச்சுவடுகளில் 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 காணப்பட்ட உயிர்ச்சுவடுகளில் காணப்பட்ட ஆரம்ப ஆரம்ப கலந்தாவரங்களின் ஆரம்ப கலன் தாவரங்களின் சரி, ஆரம்ப கலன் தாவரங்களின் தண்டு இழையங்கள் தண்டு இழையங்கள் உயிர்ச்சுவடுகளில் காணப்பட்ட ஆரம்ப கலன் தாவரங்களின் தண்டு இழையங்கள் உயிர் வாழும் தாவரங்களின் வேர் இழையத்தை ஒத்தது. வேர் இழையத்தை ஒத்தது.
சரி, இதுல பயிற்சி சொல்லி தானே உயிர்ச்சுவடுகள்னு சொல்றது வந்து என்ன? ஆரம்ப ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த தாவரங்கள் எச்சங்களுக்கு பேர் தான் உயிர்ச்சுவடுகள். அந்த தாவரங்கள்ன்ற எடுத்து பார்த்தா அதுல தண்டும் சரியா உயிர்ச்சுவட்டில் இருக்கிற கலந்தாவரத்துல தண்டும் இப்ப இருக்கிற கலந்தாவரங்களோட வேரும் ஒரே மாதிரி இருந்ததா வாஜி பாருங்க. உயிர்ச்சுவட்டு காணப்பட்ட கலனில் தாவரம் இல்லை, கலந்தாவரம் தான். இதே கலந்தாவரத்துல தண்டும் இப்ப இருக்கிற அதே கலந்தாவரத்துல வேரும் ஒரே மாதிரி இருந்தது என்று சொல்றான். அப்ப இதுல நாங்க விளையக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா உயிர்ச்சுவட்டை விட இப்ப இருக்கிற தாவரம் கூர்ப்பு ரீதியா முன்னேற்றம் அடைஞ்சிக்குது. இப்ப தண்டு வேற பேர் வேற என்று சொல்லி அது கிளியரா இருக்குது நீ விளையக்கூடாது. சரி, அடுத்த ஹெரிங் போடுங்க. மூன்றாவது ஹெரிங் விலைகளின் கூர்ப்பு. விலைகளின் கூர்ப்பு. சரி, இந்த படத்தை வரையணும். அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. படத்தை நான் குரூப்ல போறோம், பார்த்து வரைஞ்சிட்டு வரேன். இது வரையப்படுத்தியோ என்ன செய்வோம்? படம் பிடிச்சி போட்டு விடுறேன். படத்தை வரைஞ்சு கொண்டு வா. இதுல இந்த படத்துல ரெண்டு இலை இருக்கு. சரி, இது நுண்ணிலை. நுண்ணியது சின்ன இலை. இது வந்து பேரிலை. பருமன்ல தெரியாது. படம் வந்து இது கொஞ்சம் பெருசு, அது தானே அப்படின்னு நினைச்சு கொள்ள வேணும். இந்த விலங்குகளுக்காக தான் செய்யும். இது வந்து இந்த சின்ன இலை ஒரு சரி விலையில தான் நான் பெருசா வரைஞ்சு விட்டிக்கிறேன். இந்த இலையில நுண்ணிலையில வந்து இப்படி ஒரு நார் தான் இந்த மாதிரி ஒரு நரம்பு தான் இருக்கு. பேரழிவு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நிறைய சமாந்தரமான அல்லது வளைவுருவான நரம்பு பேர் பரமண்டலத்துக்கு இருக்கு. இதை விட வந்து தட்டையான நரம்பையும் கூட தட்டையா இருந்தா நிறைய ஒளியை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஒழுக்க வீதம் கூட இருக்கு. கூர்ப்புல முன்னேற்றகரமானது நுண்ணிலை பேர் பேர் அப்ப நுண்ணிலை நுண்ணிலை பேரழியா மாறும். சரி, நான் அந்த படத்தை ஒன்று போடுறேன். நான் சுருக்கமாக எழுதி கொள்வோம். இது இலைகள் எழுதி கொள்ளுங்க. இலைகள் இரண்டு வகையானவை. இலைகள் இரண்டு வகையானவை. ஒன்று நுண்ணிலைகள். நுண்ணிலைகள்
நுண்ணிலை அடுத்தது பேரிலைகள். சரிதானே? அடுத்த அடுத்த பாயிண்ட்ஸ்ல நுண்ணிலைகள் நுண்ணிலைகள் பருமனில் சிறியவை. நுண்ணிலைகள் பருமனில் சிறியவை, கமா தனி நரம்பு கொண்டவை. தனி நரம்பு, கிளைத்த நரம்பு. பருமனில் சிறியவை, கமா தனி நரம்பு கொண்டவை. அதை முடிச்சிட்டு அடுத்த பாயிண்ட். பேரிலைகள் பேரிலைகள் தட்டையானவை. பேரிலைகள் தட்டையானவை, கமா பெரியவை. பேரிலைகள் தட்டையானவை, பெரியவை, கமா கிளைத்த நரம்புகளை கொண்டவை. கிளைத்த நரம்புகளை கொண்டவை. படத்திலையும் குறிச்சுக்கிறேன் பாருங்க. சரி, அடுத்த பாயிண்ட்ஸ், கடைசி பாயிண்ட்ஸ். கிளைத்த கள நிலையங்களை கொண்ட கள நிலையங்களை கொண்ட கிளைத்த கள நிலையங்களை கொண்ட இலைகள் அப்படின்னா பேர் எழுத சொல்லுவாங்க. பேரிலைகள். கிளைத்த கள நிலையங்களை கொண்ட இலைகள் வினைத்திறன் மிக்க ஒளித்தொகுப்பிற்காக வினைத்திறன் மிக்க ஒளித்தொகுப்பிற்காக வினைத்திறன் மிக்க ஒளித்தொகுப்பிற்காக மேற்பரப்பளவை அதிகரித்துள்ளன. மேற்பரப்பளவை அதிகரித்துள்ளன. ஒளித்தொகுப்பிற்காக மேற்பரப்பளவை அதிகரித்துள்ளன. இதுல கிளைத்த களநிலையம் கொண்ட இலைகள் இது நுண்ணிலை பேரிலைகள். அப்படிங்க அந்த கிளைத்த களநிலையங்களை கொண்ட இலைகள் என்னது பிராக்கெட்டுக்குள்ள பேரிலைகள் போடுறோம். இலைகள் என்னது பிராக்கெட்டுக்குள்ள பேரிலைகள் எழுதி உண்டு. சரி, அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.